இப்போ ரீசெண்டா நான் ஒரு விஷயத்த இன்டர்நெட்ல பாக்குறேன். தமிழ்நாடோட ஸ்டேட் டெப்ட நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 22,000 அரௌண்ட் சம்திங் சிஎம் ஃபண்ட்க்கு பே பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டோட ஸ்டேட்டுக்கு 9.29 lakh crore as ஆஃப் 2026 கடன் இருக்கு. டெப்ட் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கால்குலேட் பண்ணி என்னோட டெப்ட் கொஞ்சம் கொஞ்சமா நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பே பண்ணா தமிழ்நாடோட கடன் அடையும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. முதல்ல ஒரு கவர்மெண்ட் எதுக்கு கடன் வாங்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்குறது இலவசங்களை கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது. அந்த ஸ்டேட்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு, அந்த ஸ்டேட்டை டெவலப் பண்றதுக்கு, அது மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் ஸ்டேட் கடன் வாங்குது. யூசுவலா இந்த மாதிரி வாங்குற கடன்கள் பாத்தீங்கன்னா எது மூலியமா ரீபே பண்ணணும்னா நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய டாக்ஸ், அப்புறமா ரெவென்யூஸ், இதை வச்சுதான் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் டெப்ட கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணிட்டே இருக்கும். சரி, இப்ப நம்ம கொடுக்குற பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற பணம் பாத்தீங்கன்னா சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு போகும். which means டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த ஃப்ளட் வரது, திடீர்னு தீ பிடிச்சிருது, நேஷனல் டிசாஸ்டர்ஸ், சோ இதுக்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நீங்க அனுப்புற ஃபண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க ஃபண்ட்ஸ் அனுப்புறத நான் தப்புன்னு சொல்லல. அனுப்புறதுக்கு முன்னாடி அது எதுக்கு ஹெல்ப் ஆகுது, நீங்க அனுப்புறது எங்க போய் சேருதுன்றத தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணிட்டு அனுப்புங்க. மத்தவங்க அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு யோசிச்சுட்டு அனுப்பாதீங்க. இன்னும் சிம்பிளா ஒரு நரேட்டிவ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன நான் எடுத்துக்கிறேன். இப்ப நான் போய் பேங்க்ல போய் கடன் வாங்குறேன், நான் லோன் எடுக்கிறேன். லோன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லோன் கொடுக்குறாங்க, செகண்ட் டைம் கொடுக்குறாங்க, தேர்ட் டைம் கொடுக்குறாங்க, ஃபோர்த் டைம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டே இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒன்ஸ் இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா கொடுக்கறது நிறுத்திடுவாங்க. என்ன சேச்சுரேஷன் பாயிண்ட், நான் earn பண்ற இன்கம் தாண்டி என்னோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கா மேல இருந்ததுன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேங்க் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடும். இதை நம்ம ஒரு ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா which is completely wrong. ஒரு ஸ்டேட்டுக்கு பேங்க் எப்படி லோன் கொடுக்கும்ன்றது சிம்பிளா சொல்றேன். ஒரு ஸ்டேட்டோட ஜிடிஎஸ்பி, அந்த ஸ்டேட்டோட இன்கம் என்ன, அந்த ஸ்டேட்டால அதை பண்ண முடியுமா, அந்த ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி என்ன, அதுக்கு டாக்ஸ் ரெவென்யூ எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்கு, சோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஒரு பேங்க் கடன் கொடுக்கும். நீங்க கடன் வாங்கிட்டே இருந்தா லாஸ்ல போறீங்கன்னா கேட்டா கிடையாது. ஏன்னா பேங்கோட டெப்ட் டு ஜிடிஎஸ்பி ரேஷியோன்னு ஒன்னு இருக்கு. சோ இதை பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பாத்தீங்கன்னா நாமினல் லெவல்னு சொல்லிட்டு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 26%. சோ தமிழ்நாடு இப்ப 26 இருக்கு. which means மார்ஜின்ல தான் இருக்கு. ரொம்ப ஹை கிடையாது, மார்ஜின்ல இருக்கு. அது மாதிரி ரொம்ப லோவும் கிடையாது. டெப்ட் குறையவும் செய்யும், அதிகமா ஆகவும் செய்யும். அது கவர்மெண்டோட அந்த ரூலிங்க பொறுத்து இருக்கு. ஆனா டெப்ட் ஈஸியா அடையாது. டெப்ட் அடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு நீங்க இண்டிவிஜுவலா உங்களோட மணியை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்றது பாத்தீங்கன்னா பார்த்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி பண்ணுங்க. இன்டர்நெட்ல ஒரு விஷயம் வருதுன்னா அதை பிளைண்டா நம்பாம அதை நீங்க ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நம்பலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஈவன் ஷேர் பண்ணும்போது கூட இது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்க. பிளைண்டா ஷேர் பண்றது நம்மள மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, அதை பாக்குற மத்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். சோ இன்னைக்கு காலகட்டங்கள்ல சோஷியல் மீடியா ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு டிரான்சிஷனை தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன்ல கொடுத்திருக்கு. சோ அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போறதும் நெகட்டிவா எடுத்துட்டு போறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். கேள்வி கேட்கறவங்க கமெண்ட் ஃபுல்லா போயிட்டு அவனை திட்டாதீங்க. கேள்வி ஏன் கேட்கறான்றது தெரிஞ்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்டா பதில கொடுக்க பாருங்க. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிகே மேவரிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.